எங்களுடைய அழைப்பேற்று வந்திருக்கிற அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு பேசுகிறதுக்கு வராது. இந்த நாங்களெல்லாம் கூடிய நேர விஷயம், இந்த படம் அடம்பன் படம், அதுக்கு பிறகு இப்போ இந்த படத்துக்கு உதயன் அவர்கள் ஒரு மாவீரர் தினத்தின் மட்டும்தான் நாங்கள் ஒரு ரிஹர்சலில் இருக்க இந்த கதை ஒப்புக்கொண்டு ஒரு படம் செய்வோம் மாமா சாணம் பாலன்னு சொல்லி வந்தவர். அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் காய்ச்சி ஆரம்பிச்சு. ஆனால் அதனால் அந்த ஒரு சந்திக்கிற குறைவு கேட்டால் நீங்கள் பாருங்கன்னு சொல்லுவார். நானே சொன்னாலும் இல்லை நீங்களே செய்யுங்கன்னு சொல்லுவார். அப்போ அந்த வகையில் எங்களுக்கு அந்த ஒரு பிரச்சனை இல்லை, நாங்களே செய்து போட்டு நாங்களே சொல்லுவோம் அவருக்கு இப்படி நாங்கன்னு சொன்னாங்க. அப்படி தான் இது அப்புறம் அந்த பிறகு செய்தி விலை காலத்தில் கொரோனா வந்துட்டு. கொரோனா வந்தவுடனே நாங்கள் அதை இடநிறுத்தப்பட்டு பிறந்து பார்த்தால் ஒரு 2 வருஷத்து அந்த புள்ளி இடுபட்ட காரணம் சொன்னால் புள்ளிகள் எல்லாம் படிப்பு, அதுக்கப்புறம் அந்த படிப்பு. அப்போ அவைக்கு நேரம் இல்லை. இப்போ இதில் நாங்கள் பார்த்து கொண்டு வந்ததெல்லாம் நாங்கள் 2 வருஷம் அதில் போயிட்டு. இப்போ அதுக்கு பிறகு நாங்கள் 2 பேரும் காணெடுத்து சொல்லுவோம், இப்போ தொடங்கினதை முடிக்கணும், முடித்தாதான் நல்லம், இல்லைனா மரியாதை இல்லைன்னு சொல்லி கதைப்போம். இப்போ நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் இந்த பிள்ளையோட எல்லாம் கதைச்சி எல்லாரோடையும் கதைச்சி நாங்கள் இந்த படத்தை முதல்லையே நாங்கள் கூடுதலான காட்சியெல்லாம் எடுத்துட்டோம். படத்தில் முதல் காட்சிகள் முழுக்க எடுத்துட்டோம் நாங்கள். இப்போ கிளைமேக்ஸுக்கு கடைசியில் வர காட்சியெல்லாம் எடுக்க இருந்தது, மற்ற அந்த பாட்டும் இருந்தது. அப்போ பிறகு அந்த எல்லாற்ற உதவியோடையும் அந்த புள்ளிகள் நடிக்க வந்த ஆக்கள் எல்லாற்ற உதவியோடையும் முடிச்சாங்க. இதை முக்கியமாக விஷயம் சொல்லணும்னால் இந்த படத்துக்கு நாங்கள் கதைச்சு ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நானும் தஜியும் கூடுதலாக நடுக கதைப்போம். இப்போ அடம்பன் படம் தொடங்கின காலத்துலேருந்து தஜின் நானும் கலையை பற்றியே பேசுவோம். நான் படித்து கொண்டு இருக்கேன் பொடியல். அதுக்காக தான் என்ன கூடுதல் தீர முழுக்க பொடியலோட அதில் நானும் என்ன கொஞ்சம் இளமையாகி கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் அப்புறம் இவங்க சொல்லுவாங்க கிளறுவதறி கொண்டு அதுக்காக நான் நான் கேட்பேன், என்ன பொடியன் மாதிரி தாடியெல்லாம் விட்டேன். நான் உங்களோட பழைய நான் எந்த வயசை நானும் குறைக்கணும், அப்போ அப்டேட் பண்ணி கொண்டு இருக்கேன்னு சொல்லி இதுதான் உண்மை. இப்படி தான் அப்போ எனக்கு சரியா. ஆனால் இந்த நடிக்க வந்த ஆக்கள், இப்போ இந்த படத்தில் பங்கு கொண்ட ஆக்கள் இருக்க பங்களித்த ஆக்கள் எல்லாரும் உண்மையில தங்களை தாங்கள் இழந்து வந்தவங்க. இப்போ நான் என் பேர் இதில் பார்த்தா இந்த சிறியண்ண நான் சொல்லி கொண்டிருக்காங்க. உண்மையில சிறியன்ன்றது ஒரு 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 ஆள் தான். அவர் மற்ற பின்னுக்கு வேலை செய்த முழுக்க அவங்கெல்லாம் இப்போ எல்லாம் குடும்ப ஆறார். காலமாக வந்தால் இரவு 9 மணிக்கு போகும். அப்போ அங்கே அந்த அவைக்கெல்லாம் அந்த பிள்ளைகளில் பெற்றோருக்கும் அந்த எங்களோட படம் நடிக்க பெண்களுடைய கணவன்மாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் முக்கியம். அதே மாதிரி மனைவிமா இருக்கும். அகரம் படைப்போம்ன்ற தனியாக ஒரு ஆளோ ஸ்ரீயோ இல்லைன்னா தஜியோ மற்றொரு ஒன்று இல்லை. இதில் கூடியிருக்க எல்லாரும் தான். என்றால் உங்களோட உழைப்பு. அவங்க நேர காலம் பார்க்காமல் தங்களோட காசையை செலவழிச்சு பெட்ரோல் அடித்து தங்களோட காசில் பெட்ரோல் அடித்து நினைப்பாங்க. நாங்கள் கொடுக்குறா சாப்பாடு தான் கொடுப்போம், அதில் குறவிட மாட்டோம். அப்போ அந்த உழைப்பு, அவங்களோட உழைப்பு, இந்த பிள்ளைகள் நம்ம படிக்கிற நேரம் சொல்லுங்கள் ஸ்ரீமா நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லுங்கள், வேலையை போக மாட்டோம். ஆனால் உண்மையில போக முடியாது. அப்படி கஷ்டப்பட்டு தங்களை வருத்தி உழைச்சாக்கெல்லாம் இந்த கதைச்ச விஷயங்கள் முழுக்க அவைக்கு தான் போய் சேரும். அதே இப்போ தாஜி லோதாஸ், இப்போ என்னோட கார் இல்லை, 2 படம் எடுத்துனா என்னோட கார் இல்லை. முதல் படத்துக்கெல்லாம் ஏற்றி கொண்டு தெரிஞ்சவங்க. அப்போ கிருஷ்ணா எல்லாம் இருக்குது. அவர் காலை மணிமோட ஞாயிற்றுக்கிழமை அவர் நிதிரை இல்லை. மற்ற அந்த இனம் அடம்பன் எடுக்க புள்ளியோட டைம் வாகனங்கள் இல்லை. இப்போ இந்த படத்தில் பார்த்தா ஆளுக்கு ஒரு காரில் வரையினம்.
அப்போ வீட்டில் போயிட்டு ஏற்றணும். அப்போ கிருஷ்ணா என்ன சொன்னால் 7 மணிக்கு நாங்கள் எழும்பி ஒழிக்கிட்டு போனால் போய் ஒவ்வொரு வீட்டில் போய் ஏற்றி கொண்டு பேருந்து தசியை போய் ஏற்றி கொண்டு தான் நாங்கள் அந்த ஷூட்டிங் போட்டுக்கே போவோம். அப்புறம் விரைக்கையும் அவையை கொண்டு வந்து விடணும். அப்படி அந்த தங்களை இழந்து ஒவ்வொருத்தரும் வந்து உண்மையில் ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் செய்ததான் இந்த விஷயம். அதில் மற்ற இன்னொன்று என்னென்னு சொன்னால் வீடு இப்போ இந்த படத்துக்கெல்லாம் வந்து 4-5 வீட்டில் வந்து ஷூட் பண்ணாங்க. அப்போ அந்த அதில் வீடு இடந்தந்த மட்டுமில்லாம் சாப்பாடு தான். இல்லை அப்போ அவைக்கெல்லாம் வந்து நான் நன்றி கடன் பட்டிருக்கணும். அதான் பிள்ளைகளில் பெற்றோர் தான். அப்போ உண்மையிலே அது பெரிய விஷயம். அப்போ எல்லாரும் சேர்ந்து தான் அகரம் படைப்போம். அவர் அங்கே என் தோழியாளர் இருக்கா, அவன்ட வீட்டில் ஷூட் பண்ணாங்க. அவர் திறப்பை தந்து போட்டினான், சாமான இது கிடக்கு இது கிடக்கு நீங்களே வாய்ச்சி கொள்ள கூட திறப்பை வந்து ஜெயமனை போயிட்டாங்க. 2 நாள் அந்த வீடு எங்களை வாழதான். அப்படித்தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயம் அப்படித்தான். இதில் வந்து தனிப்பட்ட ஒரு ஆள் இல்லை. மறுபடியும் இந்த படம் முக்கியமாக இதுக்கு அந்த ஒரு காரணம்னு சொன்னால், இப்போ தஜியை நான் சொல்லணும்னால் தஜி வந்து எப்பவும் வேலையாக இருக்கிறவரால், ஆனால் இதுக்கு நாங்கள் ஒழுங்கு பண்ண டேக் கொடுத்தால் அதை வந்து அந்த தண்டை வேலையை விட்டுட்டு வந்து வருவார். வந்து ஒளிப்பதிவு அதுலேருந்து சகலதும் அவர் தான். இந்த படத்தில் வந்து நான் சும்மா பேர், உண்மையில் பேர் என்றால் ஒளியமைப்பு, எடிட்டிங், மற்றது டிசைனர், இப்போ எல்லாம் அவர் தான் செய்வார். அதே நேரத்தில் இணை இயக்குனர் என்றால் நாங்கள் போனால் அங்கே என்றால் அவர் தான் கேமராவில் பார்க்குறேன். நாங்கள் மானிட்டர் வச்சு போயிட்டு இல்லை. அப்போ அந்த இணை இயக்குனர் பொறுப்பு கூட அவர் தான். அப்போ நான் அங்கே போனேன்னா நாங்கள்கிட்ட ஆக்கள் இல்லை. இப்போ நாங்கள் 4-5 தான். இப்போ நாங்கள் ஒரு எங்களோட ஸ்கிரிப்ட் இருக்கும், அதை ஒரு ஸ்டோரி போட்டிருக்கும். அந்த ஸ்டோரி போட வச்சு வந்து நான் வந்து கதை சொல்லி ஆக்களை வழங்கப்படுத்தி கொண்டிருப்பேன். அப்போ தஜி வந்து அதை செய்யும். ஆக்ஷன் சொல்கிறவங்களுக்கு அவர் தான். நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பேன், உங்களுக்கு தெரியும், வந்தால் நடித்தாங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த அவங்களோட உழைப்பை நான் வந்து எந்த ஃபீல்டு எடுத்துக்கொண்டு போகிற வந்து அழகில்லை. என்னில் கொண்ட அன்பின் மீதும் பாசத்தின் மீதும் எல்லாரும் வந்து சிறியன்னு சொல்லி கொண்டிருக்கணும். உண்மையான சொன்னால் அவங்களாம். அதே மாதிரி வந்து லோகதாஸ் வந்து ஒரு ஒப்பனையாளராக தான் வந்தவர். அதுக்கு விரைக்க அப்போது காஸ்டியூம் அதெல்லாம் வந்து அவர் தான் முழுக்க அந்த பாட்டில் இந்த படத்தில் வந்ததில் முழுக்க அவர் தான். அதோட வந்து உதவி இயக்குனராக இருந்திருக்கிறார். இது அப்படி இந்த கஷ்டப்பட்ட படிக்கல அவங்கள தான் உண்மை இந்த இதெல்லாம் போய் சேரணும். நான் மற்ற படம் எடுத்தாச்சு, ஷூட் பண்ணியாச்சு, எடிட் பண்ணுறதுக்கு தஜியை தான் இருக்கணும். அப்போ நான் போனால் தான் நான் தஜியை வந்து ஃபைலே ஓப்பன் பண்ணேன். சரியோ, அப்போ நான் இருந்தால் எனக்கு அதோட சாப்பிட்டால் நான் பேசாமல் எனக்கு நித்து தான் வரும். அவரே தெரியுது எனக்கு எவ்வளோ நான் எழுதி போயிட்டு பாத்ரூம் போயிட்டு முத கடை போட்டு வந்துருப்பேன். ஏன்னு சொன்னால் அந்த ஏதாவது செய்து கொண்டு இருந்தால் தான் தெரிய ஒன்றும் இருக்காது. அப்போ அவர் தான் செய்து கொண்டு இருப்பார். அப்போ அந்த இதை கதைக்கவே மேலாது. அப்போ இப்படி ஒவ்வொரு நாளும் நான் போயிருப்பேன், அவர் செய்வார். நான் வந்து ஏதாவது டீயோ ஏதாவது குடிச்சிட்டு நாங்கள் வந்துடுவோம். இப்படித்தான் இந்த இதில் கணக்க விஷயங்கள் இருக்குது இந்த படத்தில். ஆனால் இயக்குனருக்கு அப்பால் வந்து வேலை செய்கிற பொடிகள் வந்து அவங்களாம் வேலை செய்வாங்க. மற்ற இப்போ லோகதாஸ் வந்து எங்களை ஏற்றி கொண்டு தெரியும். அதாவது நான் வந்து ஏற்றி கொண்டே போகணும், தஜி ஏற்றணும், என்ன ஏற்றணும், அப்படித்தான். அப்போ எனக்கு என்ன பிரச்சனைனா, நான் ஒரு கொப்பியோட ஒரு ஃபைலோட வந்து அதில் ஏறி இருப்பேன் காரில். இதுதான் உண்மை. சரியோ, இப்போ இப்போ எல்லாரும் அந்த அன்பின் நிமித்தமாக சொல்கிறது, இயக்குனர் ஸ்ரீயன்னு சொல்லி அது சொல்கிறது அன்பின் நிமித்தம். நன்றி நீங்கள் அதை சொன்னதுக்கு. மற்ற இந்த இதில் வந்து இப்போ என்ன வந்து வளர்த்து விட்ட ஒரு 67 காலப்பகுதியில் வந்து மேடை நாடகம் என்று சொல்லி என்னை மேடைக்கு ஏற்ற என் மாமா இருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கார்.
மாணவர்கள் எழுமுங்க, மாணவர்கள் எழுமுங்க. அந்த எப்படி நடிக்கணும், எப்படி இயக்கணும், எப்படி ஸ்கிரிப்ட் எழுதணும்ன்ற விஷயங்கள்லாம் உண்மையிலே அங்கே தான் படித்தேன். அப்போ 67 கால பாதியில் அதுபோல் தொடர்ந்து நாங்கள் வந்து நாலஞ்சு எல்லா மேடையிலையும் வந்து நாங்கள் நிற்போம். அப்படி வந்தால் தான் நான் இன்றைக்கு வந்து இதில் வந்து எல்லோரும் வந்து சொன்ன விஷயங்கள் வந்து சந்தோஷமாக இருந்தது. மற்ற இந்த பாட்டுகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பாட்டுகளும் எல்லாம் நல்லா இருந்தது. அதே மாதிரி படமும் நாங்கள் இப்போ எதிர்பார்க்குறேன்னு சொன்னால் இந்த படம் எங்களோட சினிமாவை பார்த்தா இப்போ இன்றைக்கு யாழ்ப்பாணத்துலேருந்து கன படங்கள் வருது. அதே மாதிரி வேறு நாட்டிலேருந்தும் பெருகுது. அங்கே தியேட்டருக்கு போனோம்னு சொன்னால் நாங்கள் கூடுதலாக இப்போ நாங்கள் ஒரு 10 பேர் உதவி காணுவோம், பழக்கப்பட்டுட்டோம். ஏன்னா அந்த தியேட்டரில் நாங்கள்லாம் இருப்போம், அந்த எங்களோட சினிமாவுக்கு நாங்கள்லாம் இருப்போம். அப்போ அங்கே என்னென்னு சொன்னால் அவர் அங்கேருந்து படம் எடுத்தவர் வந்து இங்கே உள்ள ஒரு ஆளுக்கு அனுப்புவார். இப்போ எனக்கு அனுப்புகிறாண்டு வைங்கோம். அப்போ நான் பின்ன இந்த படம் ஊருக்கு வந்து அது காரணம் என்ன ஒன்று இருக்கும், ஏன்னா விளம்பரம் இல்லை, அங்கே ஒரு புள்ளி ஒன்று இருக்குது, விளம்பரங்கள் இல்லை. அப்போ அவர் வந்து எனக்கு அனுப்பி நான் என்ன செய்யணும்னா எனக்கு கலையை பற்றி தெரிஞ்சால் தான் நான் அதை பற்றி என்ன 4-5 கலைஞர்களோட கதைச்சு இது எப்படி செய்யலாம்னு சொல்லி இந்த படத்தை வந்து கொண்டு போகலாம். இது அப்படி ஒன்று நடக்கிறதா தெரியல எனக்கு அங்கே இந்த வார படங்கள். அப்போ அவள் என்ன செய்யணும், இப்போ நான் என்ன செய்யணும்னால் எனக்கு தெரிஞ்ச பக்கத்தில் இருக்கிறவருக்கும் என்னுடைய பக்கத்தில் இருக்கிறவருக்கும் எனக்கு தெரிஞ்ச ஆக்களை தெளிவாடி சொல்லி இப்படி படம் கொண்டு ஓடுது, ஊரில் இருந்து வந்த படம் வந்து நீங்கள் வாங்க சொல்லி தான் சொல்லப்படும். அப்படி சொல்லி அங்கே போனால் என்னென்னு சொன்னால் நாங்கள் இருக்கிற முழுக்க கிளாடுகள் படிகள் இல்லை, படம் பார்க்குறதுக்கான ஒரு குரூப் இருக்குது. அந்த படம் பார்க்குற குரூப்பை நாங்கள் வந்து தியேட்டருக்கு எடுக்கணும். அதை பற்றியே நாங்கள் 3 பேரும் காய்ச்சொண்டிருப்போம். நானும் தஜீம் லோதாசும் வந்து இப்போ பார்த்தாலும் அதை பற்றியே காய்ச்சொண்டிருப்போம். அந்த குரூப் தான் எங்களுக்கு தேவை படம் பார்க்குறதுக்கு வேண்டு சொல்லி. அப்போ இதுதான் பிரச்சனை. அப்போ அங்கே போய் அண்டைய கூட வந்து என்ன சொன்னால் இந்தியாவில் எடுத்த படம் அது சல்லியர்னு சொல்லி உங்கள் இருக்கிற நண்பர் சந்தவராக இருக்குது, மற்றது நான் தாஜி இதுக்கு இருக்கிறார்கள். அப்போ போனாங்களோ சதாம் வந்த 15 பேர் 16 பேர் தான் உண்மையில். அந்த அப்படித்தான் எங்களோட சினிமாக்கள் இருக்குது. இப்போ அதை மாற்றணும், கொஞ்சம் விதண்டோணுன்றதுக்காக நாங்கள் கொஞ்சம் கூடுதலான விஷயத்தை வந்து செய்யணும். அப்போ எப்படி அந்த பொடிகளை கொண்டு வரணுமென்ற விஷயத்தில் வந்து நாங்கள் பக்குவமாக அதுக்கு தக்கமான வேலைகள் தான் செய்து கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அது மாறும் என்று தான் நினைக்கிறேன். என்னென்னால் இனிவரும் காலங்களில் அது மாற்றப்படணும். இப்போ உதயன் சொன்ன மாதிரி படம் எடுத்தால் 2 பேர் ராவணம் நடக்குது, ஸ்ரீயரம் நடக்குதுன்றால் அப்போ அதுக்கு அங்கால என்ன மக்கள் வரணும் வந்தால் தான் ஒரு போட்டி ஒன்று வரும். அந்த எங்களோட பிள்ளைகளுக்கு பார்த்தேன், ஒரு இந்த குறும்பட போட்டி ஒன்று வந்தது, 26 படம் வந்தது போன வருஷம் வந்து ஸ்கூல்ஸில். அதில் வந்து 6 படம் வந்து பேர்ன் தியேட்டரில் வந்து வெளியிட்டவங்க. அந்த எல்லாம் நல்லா இருக்குது. அது ஒரு 15 நிமிஷம் படங்கள் சூப்பர். எல்லாம் அந்த ஐடியாக்கள் எல்லாம் பொடிகள் தங்களுக்கு ஏற்ற மாதிரியே வந்து கற்பனை செய்திருக்காங்க. ஆனால் இந்த போட்டி நடக்குது, போட்டி வைக்கணும். இந்த போட்டி முடிய அந்த போட்டியில் வந்தால் அடுத்த கட்டம் அந்த அதில் வாரவனை கொண்டு போகிறதுக்கு வந்து தூக்கி விடுறதுக்கு வந்து ஆக்கள் இல்லை. அடுத்த கட்டம் நாங்கள் அங்கே கொண்டு போகணும் அந்த பிள்ளையோட. இந்த சுவிஸில் அப்படித்தான் போட்டி நடக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எல்லா போட்டிகளும் அப்படி தான். அந்த மேடையோட அந்த பிள்ளை சரி, அந்த பிள்ளை ஃபஸ்ட்டாக வந்தோன்னா அந்த பிள்ளை சரி. இல்லை பார்த்துட்டு இந்த அமிர்தா பாடினது எழுச்சி குயிலில் வந்து ஃபஸ்ட்டாக வந்தது, சின்ன வயசு. அந்த புள்ள போகிறதுக்கான இது இருக்குது. ஆனால் அந்த எழுச்சி குயிலில் முதலாக வந்தோடனே அவளுக்கு வந்து அடுத்த எழுச்சி குயிலாக பெரிய பாடையில். அப்போ அந்த பிள்ளைக்கான மேடையை நாங்கள் உருவாக்கி கொடுக்கணும். அப்போ அது இல்லை, அதுதான் பிரச்சனை. அப்போ போட்டிகள் நடக்குது என்றது. அப்போ அதுக்கான இதோட சந்தர்ப்பங்கள் வந்து பிள்ளைகளுக்கு இல்லை, அதில் வந்து எல்லாம் மட்டுப்படுத்தப்படுது. இப்போ அதே மாதிரி இந்த படம், இப்போ நாங்கள் பெரிய ஆக்கள் இல்லை, படம் தான் பெரிய ஆக்கள் இல்லை. ஆனால் ஒரு முயற்சி செய்து பார்ப்போம். ஏன் நாங்கள் செய்யலாது?
எனக்கு தெரியும். நான் வந்து எழுதுகளில் வந்து இலங்கையில் இருக்க வந்து அங்கே வந்து படங்கள் இருக்குது. வாடக்காட்டு, புதிய காட்டு, ரெண்டு குத்து விளக்கு ரெண்டு சில கண்ண படங்கள் வந்தது. அந்த படங்கள் ஒன்று வந்து யாழ்ப்பாணத்தில் ஓடையில் ஒரு மலையாள படம் வாடக்காட்டுன்ற படம் வந்து எங்களோட கதையில், எங்களோட பேச்சில், எங்களோட மொழியில், எங்களோட இயல்பான ஒரு விஷயத்தை சொன்ன கதை. அது எல்லோரும் நல்லா நடித்தவங்க, படம் நல்லா இருந்தது. ஆனால் ஓடையில் அது கேரளாவிலேருந்து மலையாள படம் கொண்டு வருது, செம்மீன் என்ற ஒரு படம். அந்த படம் வந்து யாழ்ப்பாணத்தில் 50 நாள் ஓடுது. அப்போ இது என்னடனால் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அதில் அந்த தொழில்நுட்ப ரீதியாக இருக்குது. ஆனால் அதுக்காக எங்களோட படங்கள் சோர்ந்து போகல. அப்போ நல்லா தான் எடுத்தவங்க, நல்ல பாட்டு இருந்தது. அதே மாதிரி அந்த புதிய காட்டுன்ற ஒரு படம் வந்தது. அந்த படம் மலைய மக்களில் வாழ்வியலை சொன்ன படம், ஆனால் ஓட இல்லை. அதே மாதிரி இந்த குத்து விளக்கு, அந்த குத்து விளக்குன்ற படம் வந்து படித்த வாலிப திட்டம் உருவாக காரணமாக இருந்த அந்த கதையை சொன்னது. ஆனால் அந்த படங்களை வந்து எங்களுடைய ஆக்கள் விரும்பி பார்க்கிறேன்டா இந்திய சினிமாண்ட தாக்கம். அப்போ அதை நாங்கள் அப்போ அந்த இடத்துல வந்து அது இல்லை. இப்போ எங்களுக்கு நாங்கள்லாம் புலம்பெயர்ந்து கேட்க எங்களுக்கான அந்த சந்தர்ப்பங்கள் இருக்குது, அதுக்கான வசதிகள் இருக்குது. அப்போ யாழ்ப்பாணத்தை பார்த்தா இப்போ நிறைய படங்கள் எடுக்கிறாங்க. அப்போ அதை நாங்கள் சரியாக எடுத்து சரியாக கொண்டு போய் சேர்த்தோம்னு சொன்னால் நாங்கள் நிச்சயமாக வெற்றி வருவோம் என்று நினைக்கிறேன். இந்த படம் இந்த அடம்பன் படத்தில் வந்து 15 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் குண்டைக்கெல்லாம் பார்த்தா இந்த தொலைக்காட்சிகளை பார்த்து அவங்க எத்தனை பேர் பார்த்து வேண்டது அடம்பன் படம். தொலைக்காட்சிகளை பார்த்தால் ஆய்வுகள் செய்யணும், அரசியல் ஆய்வுகள் நடக்குது. இதை நாங்கள் அடம்பன் படத்தில் வந்து 15 வயதுக்கு மேலே சொல்லிட்டோம். ஆனால் அதை யாரும் பொருட்படுத்த, ஏன்னா இது இவங்க சொல்கிறாங்கன்னு விட்டு போட்டாங்க. இப்போ இதுதான் பிரச்சனை. அப்போ எங்களோட கலைஞர்களை, எங்களோட ஆக்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு வந்து இங்கே உள்ள நிறுவனங்களோ அமைப்புகளோ வந்து முன்னுக்கு வரணும். முன்னுக்கு வந்தால் தான் அந்த நாங்கள் வந்து எங்களோட இது வந்து கலைகள் வந்து உயர்றதுக்கான சாத்தியப்பாடுகள் இருக்குது. மற்ற இந்த படத்தில் வந்து நிறைய பேர் இப்போ நடிகர் மேலே கூட வந்து வெளியில் ஆக்கள் நிறைய பேர் அதில் வந்து பங்கு. இப்போ நேற்றெல்லாம் பார்த்தால் உண்மையில் இந்த நிகழ்வுக்கு நான் வந்து எல்லாம் ஒழுங்கு செய்தெல்லாம் ஆயுதம் பேசாமல் நிகழ்ச்சி எல்லாம் போட்டிருக்கிறேன். 2 மணிக்கு 2 மணிக்கு வந்து டெலிஃபோன் வருது. ஆனால் அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன், 2 நாள் கிடக்கு என்ன செய்கிறேன்னு சொல்லி கண்டால் அதுக்கப்புறம் தான் வந்து 12 மணி விழான், நேற்று 12 மணி விழான் உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த அறிவிப்பாளரும் சவுண்டும் அது வரைக்கும் இல்லை. அப்போ வேறு கேட்டேன், சதாபுரம் திரும்ப கேட்டேன், இந்த புறணிக்க வேண்டாம், அறிவிப்பாளரும் இல்லை, நீங்கள் வாங்கன்னு சொல்லி. ஆனால் ஆள் வந்துட்டு நன்றி சதா. உண்மையில அதனால் இது அவசரம், அந்த இது கை கொடுக்குறான்ற இது இல்லை. இது இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கும். இப்போ டப்பிங் செய்கிறதுக்கெல்லாம் வந்து ஃப்ரைபர்க்குக்கும் பாசலுக்கும் தான் போனாங்க. அவருக்கு நன்றி. யார் சார்ஜன், அவர் ஃப்ரைபர்க்கில் இருக்கிறார். அவர் வந்து அங்கே நன்றி. அவர் வந்து என்ன போல் வந்து அவருக்கு வந்து அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு அவர்கிட்ட திருமணமும் வந்துட்டுது. அப்போ அதுக்கும் கொஞ்சம் அதுக்கும் டைம் இல்லாத கேட்க யோசிச்சு ஓடி சொன்ன நிலாக்க அழிச்சு கேட்டு என்னப்பா அப்படி என்ன சொன்னால், இல்லை நாங்கள் செய்வோம் பிறந்து வந்து தான் சாரோட காலத்தில் நாங்கள் 2 பேரும் வந்து ஃபைனல் எடுப்போம்னு சொல்லி. அப்போ அது கூட நான் வந்து ஷூட்டிங் நடக்கிறது வந்து அங்கே போயிடாது. அப்போ சாயி போவோம், இல்லைன்னா வரதன் போவோம் டப்பிங் செய்தாக்களோட. அப்படி ஒருத்தர் கூட வந்து எல்லாரும் கஷ்டப்படுத்தது நாங்கள் எல்லாரும். இப்போ பாஸ்கரனுக்கு சில இரவு வேலை, என்ன உடைய வேலை 12 மணிக்கும் போயிருக்காள். அப்படித்தான் ஒவ்வொரு தரம் வந்து கஷ்டப்பட்டு செய்த விஷயங்கள். இந்த எங்களோட படம் எங்களுக்கான படம். இது வந்து ஒரு குடும்ப எங்களோட இந்த அடம்பன் படம் வந்து ஒரு வேறு இதில் இருந்தது. இந்த படம் வந்து நாங்கள் இங்கே உள்ள வாழ்வியல், அதாவது புலம்பெயர்ந்து நாட்டில் வாழ்கிற எங்களோட மக்களுடைய வாழ்வியல், அதாவது புள்ளியல், பெற்றோருக்குள்ள அன்பு, பாசம், முரண்பாடு, காதல் என்று சொல்லி அதோட சொல்கிற கதான் இது. இந்த படம் வந்து நான் பார்த்தது கற்பனை இல்லை.
பார்த்த விஷயம், கேட்ட விஷயம். இப்போ இதோட வச்சு தான் இந்த படம் வந்து உருவானது. இதில் நாங்கள் என்றதுக்கு இல்லை, நீங்கள் பார்த்தா தெரியும். அந்த படம் பார்க்க வந்து உங்கள் எல்லாருக்கும் வழங்கும். நான் படத்தை எடுத்து போட்டு நான் வந்து உங்களுக்கு ஆகாவான்னு சொல்கிறதுக்கு இல்லை. சொன்னால் அது ஃபுல்லாக நீங்களாக தான் சொல்லணும். இப்போ படத்தை வந்து நாங்கள் ட்ரெய்லரை முன்னோட்ட காட்சியை வந்து இதில் விட்டுட்டோம். இதில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பாடல்கள் 5 பாடலும் இப்போ கேட்டிருக்கிறீர்கள். அந்த பாடல் மற்றும் அது அந்த தொழில்நுட்பம் இப்போ தாஜி சொன்னதான் இன்னும் நாங்கள் இது ஃபைனலான இது விலையில் இதில் இப்போ அப்போ இனி இதை வந்து இப்போ நாங்கள் விட்டோம். படம் படி வந்தோடனே சொல்ல வேண்டிய ஆக்கள் நீங்கள் தான், பார்வையாளர்தான் சொல்லுவோம். இந்த படத்தை பற்றி நாங்கள் இனி கலைக்கிறத வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் எல்லாரும் வந்து கதை சொல்லிக்கால் அதை செஞ்சு சொல்ல முடியும். அண்டு மற்றது இந்த படம் உண்மையில் அந்த ஒவ்வொரு வீட்டில் நடக்கிற சம்பவங்கள்லாம் அதுதான் நாங்கள் வந்து திரைக்கதையாக்கி இருக்கிறோம். பட் அன்றைக்கு கூட வந்து சில விஷயங்களில் வந்து கனகாலத்துக்கு இப்போ வந்து நண்பர் சண்டையோட வந்து ஒரு 50 நிமிஷம் கதைச்சோம். எங்களுக்கு பெரிய விவாதமே வந்தது. கதைச்சு கொண்டு போய்க்காம பார்த்தேன். ஓகே, கதைச்சு கொண்டு போய்க்க நான் சில வேட்டை வந்து என்ன அந்த அவையிட்ட இருக்கிறத வந்து நான் உறிஞ்சி எடுப்பேன். சில வேலை கதைச்சு கொண்டு போய்க்கே தெரியும். அது என்னோட பழைய நாங்களே தெரியும். இப்போ அதே மாதிரி அது சில அவரோட 50 நிமிஷம் காய்ச்சினாங்க, 57 நிமிஷம் காய்ச்சினாங்க. கதை கேட்க வந்து ஓகே சில விஷயத்தை அவையிட்ட இருந்து எடுத்துக்கொண்டேன். ஆனால் அது ஒரு சில வேளை அது நான் கதைக்கிற ஃபுல்ல நான் சொல்கிற ஃபுல்ல இப்படி தான் இருக்குது எனக்கும் தெரியும். ஆனால் அவர்கிட்ட வந்து நான் கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் அவர் என்ன செய்கிறார், அவர்கிட்ட எண்ணம் அப்படி இருக்கும் ரெண்டதை வந்து நான் தெரிஞ்சு கொள்கிறேக்கா. அப்படி வந்து அப்படித்தான் நான். இப்போ இவர் சொன்ன விஷயங்களும் வந்து எனக்கு வந்து இருக்குது. அப்போ இது நாங்கள் தொடர்ந்து வந்து இதை பற்றி கதைக்கலாம். இந்த படம் வந்த வந்து நீங்கள் வந்து அந்த படத்தை வந்து பார்த்துட்டு நாங்கள் அடுத்த மாதம் வந்து இந்த படம் வந்து வெளிவர இருக்கிறது. அந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட இதோட நீங்கள் சொல்லுங்க கேட்டுக்கொண்டு பட் இதில் வந்து தொழில்நுட்ப கலைஞர்களாக கொஞ்சம் இப்போ மற்ற இதில் முக்கியமான ஒன்று அரவிந்தன் அவன் ஸ்டூடியோலாம் நாங்கள் முழுக்க ஒப்டிமே அதான் எல்லாம் பொடியெல்லாம் அப்போ எல்லாற்ற ஒத்துழைப்பும் மாரி இருக்குது. அது தனியாக நாங்கள் ரெண்டு இல்லை, தாஜி ரெண்டு இல்லை, மற்ற அவர் ராஜோ மற்ற இப்போ இந்த சவுண்ட் இதெல்லாம் வந்து செய்த உங்கள் எல்லாற்ற ஒத்துழைப்புக்கும் எல்லாருக்கும் சிலோட பேர் உருவற்றிருக்கும். உண்மையிலே எனக்கு எழுதி வச்சுட்டு வாசிக்கிறதுக்கு எனக்கு பழக்கம் இல்லை, அது கஷ்டம் எனக்கு. அப்போ இது யாருடைய பேர் விவரங்கள் இதோட ரஜியம் விடுபட்டிருந்தால் தயவு செய்து மன்னிச்சு கொண்டு கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த கருத்தை வந்து முடிச்சு கொள்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் எதுவும் இருக்குமா இருந்தால் நீங்கள் வந்து சொல்கிறதுக்கான நேரமாக இருக்கும். சரியண்ணே, நன்றி. மன்னிக்கவும். உங்களோட வயது இருக்க சொல்லுங்கள். உங்களோட வயது என்ன வயசு? ஆக்களுக்கு முன்னால் கேட்குறீங்க இல்லையா? பரவாயில்ல சரியண்ணே, நாங்கள் எல்லாருமே உங்களை அண்ணாண்டு தான் சொல்லிட்டோம். நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, இவற்ற வயது என்னன்னு சொல்லுங்க. விளங்கல இல்லை வேண்டாம். இல்லை உண்மை என்னென்னு சொன்னால் நான் அந்த என்னோட சில எல்லாம் வந்து என் புள்ளியல் வயசு குறைஞ்சபடி எல்லாம் இல்லை. உண்மை என் மூத்த மகனுக்கு வந்து 45 வயசு சரியோ, அது குறைஞ்சபடி. எல்லாரையும் வந்து நான் உண்மையை நான் சத்தியமாக சொல்கிறேன். ஒவ்வொருவரையும் என் புள்ளியல் மாதிரி தான் நான் கவனிப்பேன், பார்க்குறது முழுக்க. அப்படி தான் என் சிந்தனை. அப்படி தான் பொம்பளை பிள்ளைகள் சரி, இது சரி, எல்லாரோட உங்களுக்கு தெரியும். நான் படித்த பெருசு பிள்ளைகளுக்கு தெரியும். இப்போ வைஷ்ணவி வந்து சொல்லிச்சது, வைஷ்ணவி வந்து சின்ன வயசுலேயே தான் வைஷ்ணவி சின்ன வயசுலேருந்து வந்து இந்த நாடகங்களுக்கு பாட்டடினா நான் வைஷ்ணவி தான் பாடும், நீரா தான் மியூசிக் போடுவான். அப்படித்தான் அந்த அப்போ வைஷ்ணவி வந்து கல்யாணம் செய்த பிள்ளை ஒன்று இருக்கு. சரியோ, முதல் ரெக்கார்டிங் செய்தது வந்து என்கிட்ட ஒரு நாடகம் உண்டு, மகனாளி ஒரு நாடகம் உண்டுக்கு வைஷ்ணவி பாடினது. மகேஷ் வந்து அந்த மகேஷின் ஸ்டூடியோவில் வந்து ரெக்கார்டிங் செய்தாங்க.
மற்ற அடம்பன் படத்துக்கும் பாடியிருக்கிறான். அப்படித்தான். இப்போ என் வயசு வந்து உண்மையாண்டா என் வயசு வந்து 71, வார மாதத்தில் வந்து 71. வாழ்த்துக்கள் சிறியண்ணன். 71. நான் பொடியலோடு பழகாதபடியால் என்னை அப்டேட் பண்ணி கொண்டிருக்கிறேன். இதுதான் உண்மை. நீங்கள் இனி சிறியண்ணுடன் கதைக்கும் போது கவனமாக கதைங்கள். எங்கள்கிட்ட உள்ளது எல்லாத்தையும் அப்படி எடுத்துருக்கார். ஏற்கனவே சண்டை வரான்னு இப்பொழுது ஓகே. நீங்கள் இத்தனை பேரையும் நீங்களே ஒருங்கிணைத்தீர்களானா இல்லாட்டி உங்களுக்கு உதவிக்கு யாரும் இருந்தார்களா? இல்லை, இதில் வந்து என்ன சொன்னால் படம் ஆரம்பிக்க வந்து இப்போ நான் தஜி முதல்ல காய்ச்சிட்டேன். அப்புறம் வந்து லோதாஸ் 3 பேரும் வந்து முதல்ல அந்த எங்களுக்கு உள்ள பிளான்கள் இருந்தது. அப்போ தஜி வந்து என்ன சொன்னால் முதல் படம் எடுக்க தஜி நான் அடம்பன் செய்ய வந்து அப்போ ஆரம்பம். அப்போ தஜி நாங்கள் இப்படி தான் இதுதான் இப்படி செய்வோம்னா ஆள் செய்வார். ஐயோ அவர் கதைக்க மாட்டார், சொல்லின்றார். இப்போ இந்த படம் செய்ய வந்து என்ன சொன்னால் தஜின்ற வளர்ச்சி வந்து பெருசு உண்மையில. ஏன்னா தஜிக்கு வந்து தெரியுது. இப்போ அவரோட டைரக்டரும் கூட அது எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது. அவர்கிட்ட டைரக்ஷனில் வந்து நான் நடிச்சிருக்கிறேன் ஒரு குறும்படம் 20 நிமிஷம் படம். ஏன்னா ஆள் சரியான இது எனக்கு சரியான விருப்பம். ஆனால் சில வேளை போய் நான் அதை தெரியாத மாதிரி என்ஜாய் பார்த்து கொடுவேன். அப்படி அந்த நல்ல அதில் எனக்கு விருப்பம். அப்போ இந்த படத்தில் வந்து முழுக்க வந்து பார்த்தேன்னா அவர்கிட்ட வந்து ஐடியாக்கள் நிறைய இருக்குது. அதுதான் தேவை எங்களுக்கு. பொடியல்ல ஐடியாக்கள், பொடியல்ல புது சிந்தனைகள் தேவை. அதனால் வந்து அவர்கிட்டயே வந்து அப்படியே விட்டேன். இதுதான் உண்மை. மறுபடி இதில் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. பொடிகள் என்ன நோக்கம், பிள்ளைகள் வளர்ந்து வரணும். அது வந்து இதில் வந்து பெருசாக வரணுமென்ற ஒரு எண்ணம் ஒன்று எனக்கு இருக்குது. அதில் வந்து இன்றைக்கு நாங்கள் கூடியிருக்க இப்போ நான் வந்து 30 வருஷமாக 25 வருஷமாக வந்து எல்லாத்துக்கும் கேட்டோன்னே ஓமண்டு வருவேன். அது அப்படித்தான். இப்போ எல்லா கூடலை அப்போ கோவி வந்து வேண்டாம், கோவி அப்படித்தான். சிவாஜினியும் ஒரு கொஞ்சம் காலம் அப்படித்தான் இருந்தது. அது அதே மாதிரி தஜி நான் வந்து ஒரு மாவீர நாள்லாம் சந்திச்சு காய்ச்சி நாங்கள் அந்த அடம்பன் படம் எடுக்கிறத பற்றி அந்த மாவீர நாளில் காய்ச்ச அந்த இதில் இன்று வரைக்கும் நாங்கள் வந்து சினிமா பற்றி தான் காய்ச்சி கொண்டிருக்கிறோம், கலையை பற்றி தான் காய்ச்சி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு வந்து நீண்ட உறவு இருக்குது. உண்மையாக தான். என்றால் பொடிகளில் சிந்தனை, பொடிகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளணும். இப்போ நான் என்று சொல்லியிருக்கீங்களா என்ற அந்த நிலை மாறைக்க வந்து தானாக இல்லாமல் வளரும். நன்றி 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 நன்றி. மனசே நீ பாடு, சாரல் வீசுதே சேர்ந்தாடு. மனசே நீ பாடு, சாரல் வீசுதே சேர்ந்தாடு. வண்ண வாழ்வின் ஜாலமே வாழ்க்கையை நீயும் கொண்டாடு. நாட்டினை